தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ராஜீவ்காந்தி கொலை விசாரிச்சு ஜெயின் கமிஷன் மர்மமா செத்து போனார். ராஜீவை கொலை செய்த கும்பல் தான் ராஜீவ் கொலை விசாரித்தவர்களை மர்மமா கொண்டு. ராஜீவ்காந்தியை கொன்ற சூத்திரதாரி எங்கே ஒளிஞ்சிருக்கான்? நரசிம்மராவுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை. அவரை யார் பிரதமர் ஆக்கணுது? அந்த நாட்கள் யார் உட்கார வச்சு? இப்படி பல விடை தெரியாத பல கேள்விகள் தமிழ்நாட்டில் எவனுக்குமே விடை தெரியாது. வீரம் தெரிந்த அந்த 50,000 பேரையும் ஈழத்தையும் அழித்து ஒழித்ததே வெளி விவகாரத்துறை பார்ப்பன அதிகாரிகள். அதே மாதிரி தான் முதல்வரும் சொல்கிறாரு, திமுக யாரும் தொட்டே பார்க்க முடியாது, புதுசாக வர விஜய்க்கு அவருக்கு சமிக்க கொடுக்குறாரு. கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது ஜெயலலிதா டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. திருச்சியெல்லாம் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அந்தமா முதலமைச்சராச்சு கருணாநிதி இன்னும் போராடிட்டு தான் இருந்தார். அப்போ ஜெயலலிதா முதலமைச்சராக வந்ததை பார்த்து கொண்டு தான் இருந்தார். விஜய் முதலமைச்சராவதையும் ஸ்டாலின் பார்த்துட்டு தான் இருந்தார். 2001 கலைஞரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, நைட்டோட நைட்டாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டாலின் அவர்கள் ஓடிட்டதா பல பேர் சொல்கிறாங்க. உண்மையில ஓடிட்டாரா? இங்கே ஓடி போய் தர்மபுரி ஓடி போய் திரும்பி வந்தார். ஜெயலலிதா பண்ணது தவா? கரெக்டா சார்? ஜெயலலிதாவை தூக்கி 1 மாதம் ஜெயிலில் போட்டு பெருச்சாலியிடம் படுக்க வைத்து ஜெயலலிதா வீட்டுக்குள்ளே போய் செருப்பு வச்சுருந்தா 1000 செருப்பு, சன் டிவி பட்டுச்சேலை வச்சுருந்தா 1000, உள்ளாடை 500 வச்சுருந்தா, பாவாடை 500 வச்சுருந்தா, இதெல்லாம் நியாயமா? இது நியாயம்னா அது நியாயம். தத்துவங்களின் தலைவர் மார்க்ஸ், தவறுகளின் தலைவர் கருணாநிதி. சார் 5 வாட்டி முதல்வராக இருந்திருக்கு. 50 தடவை முதல்வராக இருக்கட்டுமே. முதலமைச்சர் இருந்து அடுத்த முறை தள்ளிட்டு போனா அது நியாயமா ஏத்துக்கலாமா? கனிமொழியுடைய அம்மா அடுத்தனுடைய மனைவி. விருப்பப்படி தானே சார்? ஆமா, விருப்பப்படிதான். நியாயப்படுத்துற உங்களை போல ஆட்கள் இருக்கிற காரணத்தினாலதான் கருணாநிதி அடுத்த முன்னாடிலாம் தள்ளிட்டு போனார். ஃபைன் டைமோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்னைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அப்போ நடந்துச்சு இல்லை சார்? அப்போ உண்மையிலே என்ன சார் நடந்துச்சு? நீங்கள் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த டைம்? ஞாபகம் இருக்கா? என்ன நடந்துச்சு இன்னைக்கு அந்த டைம்? இல்லை, ராஜீவ்காந்தி மரணம் அது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம். அதற்கு பிறகு நடந்தது அதை விட அதிர்ச்சிகரமான சம்பவம். ராஜீவ்காந்தி கொலை விசாரித்து ஜெயின் கமிஷன் மர்மமாக செத்து போனார். அப்போ ராஜீவை கொலை செய்த கும்பல் தான் ராஜீவ் கொலை விசாரித்தவர்களை மர்மமாக கொள்ளுது. இப்படி பல ரகசியங்கள். நீங்கள் ராஜீவ்காந்தி மரணம் என்ன நடந்ததுன்னு ராஜீவ்காந்தியுடைய மனைவி சோனியாவுக்கும் மகன் ராகுலுக்கும் பிரியங்காவுக்கும் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆவணங்களுமே இல்லை. அப்போ யாரால் மறைக்கப்பட்டது? கமிஷன், யாரோ ஒரு ஆள், கமிஷனோ கிமிஷனோ. இல்லை, அப்போ இதற்கான சூத்திரதாரி எங்கே ஒளிஞ்சிருக்கான்? ராஜீவ்காந்தியை கொன்ற சூத்திரதாரி எங்கே ஒளிஞ்சிருக்கான்? எப்படி நரசிம்மராவ் பிரதமர் ஆனார்? நரசிம்மராவ் மூட்டை முடிச்சு கட்டிட்டு ஓங்கோலும் செட்டில் ஆகிட்டார் 96. 91. அப்போ நரசிம்மராவுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை. அவரை யார் பிரதமர் ஆக்கணுது? இப்போ அந்த நாட்கள் யார் உட்கார வச்சது? இப்படி பல விடை தெரியாத பல கேள்விகள் தமிழ்நாட்டில் எவனுக்குமே விடை தெரியாது. தினத்தந்தியும் தினமலரும் தின வாந்தியும் தினம் மலமும் என்னத்தை தெரிஞ்சுக்க முடியும்? இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. இல்லை சார், இதுக்கு பின்னாடி உண்மையிலே எல்டிடி தான் இருக்காங்க. எல்டிடி இருக்கா, இபிஆர்லப்போ மக்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றச்சாட்டு. ஜெயின் கமிஷன்லாம் எல்டிடி தான் கொள்றாங்களா டெல்லிக்கு நியாயமான கேள்வி தான். ஜெயின் கமிஷனை கொண்டதும் எல்டிடி தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆவணங்கள் இந்தியாவில் கிடைக்காம ஒழிச்சு வச்சது எல்டிடி தான். சோனியா காந்தி பிரதமராக முடிச்சாவில் தவிர்த்ததும் எல்டிடி தான். பிரியங்கா காந்தி வேலூர் ஜெயிலில் இருக்கிற நளினியை சந்தித்து எப்படி எல்டிடி பேப்பர்லாம் ஒழிச்சிட்டான், அதுக்கும் எல்டிடி தான். இந்தியாவை 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த சோனியா குடும்பம் எந்த பேப்பரும் சிக்காமல் இந்தியாவில் எல்டிடியை ஒழிச்சு விட்டான். சார், நான் அதே மாதிரி கேட்குறேன், அந்த காலத்து அரசியலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. உண்மையாலே எல்டிடினால தமிழ்நாட்டுக்கு எதுவும் பாதிப்பு இருந்துச்சார்? ஏன்னா சொல்கிறாங்களே தமிழ்நாட்டுக்கு அவங்க நிறைய பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்றாங்களே. இல்லை, அப்படி சொல்கிறவங்க பூராமே பார்ப்பனர்கள் தான் சொல்லுவோம், ஆர்எஸ்எஸ் ஆட்கள் தான் சொல்லுவோம். ஏன்னா அவனுக்கு தமிழர்களையே பிடிக்காது. தமிழர்களையே பிடிக்காது. வீரம் தெரிந்த அந்த 50,000 பேரையும் ஈழத்தையும் அழித்து ஒழித்ததே வெளி விவகாரத்துறை பார்ப்பன அதிகாரிகள் தான். பார்ப்பன அதிகாரிகள் தான். அவர்கள் தான் இந்த செய்தி இன்னைக்கு வரைக்கும் பரப்பிட்டு இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் பரப்புறது வெளி விவகாரத்துறையில் உள்ள
பார்ப்பன அதிகாரிகள் தான் அதை செய்யும். தமிழர்கள்னாலே பார்ப்பனர்களுக்கு ஏதாவது ஒரு கோபம் தான் இருக்குமா? கோபம்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது நீங்கள் குழந்தையாவே இன்னும் இருக்கீங்க, அதுதான் கோபம். தமிழ் அழிக்கப்பட்டது, ஒழிக்கப்பட்டது. இன்று வரை தமிழ்நாட்டில் தமிழ் அதாவது அடிப்படை கல்வியே இல்லாமல் போனது. ஏன் இப்போ மாநில அரசிடம் இருந்த கல்விக் கொள்கையை மத்திய அரசு எடுத்துக்கொண்டு போனது எல்லாமே பார்ப்பனர்கள் தான். அதான் கோபம். ஆனால் திமுக வந்து இன்னைக்கு வந்து மாநில சுயாட்சி, மாநில உரிமைக்கு வந்து போராடிக்கிட்டே இருக்கிறதா சொல்றாங்க. ஆமாம், திமுக ஆரம்பிச்சு 67லேருந்து இன்னைக்கு 2026 வரை போராடிட்டே இருக்கு. இன்னும் 50 வருஷம் போராடிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் முதல்வரும் சொல்றாரு, திமுக யாரும் தொட்டே பார்க்க முடியாது, புதுசாக வர விஜய்க்கு அவருக்கு சமிக்கை கொடுக்குறாரு. இதெல்லாம் எப்படி சார் எடுபடும்? நீங்கள் ஜெயலலிதா முதலமைச்சர், கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது ஜெயலலிதா டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. எங்கே திருச்சியிலலாம் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிட்டு இருந்தது அந்த அம்மா. இன்னும் போஸ்டர்லாம் இருக்குது. அந்த அம்மா முதலமைச்சராச்சு, கருணாநிதி இன்னும் போராடிட்டு தான் இருந்தார். அப்போது கருணாநிதி ஜெயலலிதா முதலமைச்சராக வந்ததை பார்த்து கொண்டு தான் இருந்தார். ஜெயலலிதா அரசியல் பண்ணியதை கருணாநிதி பார்த்துட்டு தான் இருந்தார். கருணாநிதி போய் ஜெயிலில் போனதை பார்த்துட்டு தான் இருந்தார். விஜய் முதலமைச்சராவதையும் ஸ்டாலின் பார்த்துட்டு தான். அதாவது இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். 2001 கலைஞரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, நைட்டோட நைட்டாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் ஓடிட்டதா பல பேர் சொல்லுவாங்க. உண்மையில ஓடிட்டாரா? இங்கே ஓடி போய் தருமபுரி ஓடி போய் திரும்பி வந்தார். அவங்க இவர் இல்லையா, சென்னையில் இல்லையா, அரெஸ்ட் பண்ணுறவங்கன்னு பயந்து ஓடினார் அவர். ஆமாம், வேற எதுக்கு ஓடினாரு? இல்லை, பல பேர் கேட்டால் அவர் இங்கே தான் இருந்தாங்க பாருங்க, ஜட்ஜு முன்னாடி உட்காந்துட்டு இருக்காரு, ஃபோட்டோலாம் வர. இல்லை அது போயிட்டு திருப்பி வந்து ஜட்ஜிட்ட சரண்டரானாரு. இல்லை அவர் ஜெயலலிதா பண்ணது தவா கரெக்டா சார்? அன்னைக்கு நைட் அவங்க எனக்கு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, பல பேர் சொல்கிறாங்களே வந்து அராஜகம் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைம் ஜெயலலிதாவை தூக்கி 1 மாதம் ஜெயிலில் போட்டு பெருச்சாலியிடம் படுக்க வைத்து ஜெயலலிதா வீட்டுக்குள்ளே போய் செருப்பு வச்சுருந்தா 1000 செருப்பு, சன் டிவி பட்டுச்சேலை வச்சுருந்தா 1000, உள்ளாடை 500 வச்சுருந்தா, பாவாடை 500 வச்சுருந்தா, இதெல்லாம் நியாயமா? 96ல் இது நியாயம்னா அதுவும் நியாயம்தான். ஜெயலலிதா 1 மாதம் ஜெயிலில் படுத்து கிடந்தார், கருணாநிதி 3 நாள் தான் இருந்தார். இது நியாயம்னா அதுவும் நியாயம்தான். எனக்கு பெயிலே வேணாம், நான் பண்ண தப்பே இல்லை, எனக்கு எதுக்கு பெயில் வேணும் அப்படின்ற மாதிரி தானே கலைஞர் சொல்லிட்டு இருந்தாரு. ஆமாம், கலைஞர் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் ஐயோ கொண்டாங்களே, அடிக்கிறாங்களே, மிதிக்கிறாங்களே, கிட்னியில் அடிக்கிறாங்களே, இப்படி அப்படி தான் ஷூட்டிங் நடத்தினார். எங்கே? கருணாநிதி வீட்டில் ஷூட்டிங், சன் டிவியை வச்சு ஷூட்டிங் நடத்தினார். இப்போ அவருக்கு அது தெரியும், இப்படிலாம் பண்ணால் அரசியல் பண்ணலான்றத அப்பயும். உலகத்திலே பெரிய மோசடிக்காரனே கருணாநிதி தானே. தத்துவங்களின் தலைவர் மார்க்ஸ், தவறுகளின் தலைவர் கருணாநிதி. சார் 5 வாட்டி முதல்வராக இருந்திருக்கு. 50 தடவை முதல்வராக இருக்கட்டுமே, தப்பு தானே, தவறு தானே சார். இல்லை, முதலமைச்சர் இருந்து அடுத்த முறை தள்ளிட்டு போனால் அது நியாயமாக ஏற்றுக்கலாமா? எப்படி சார்? கனிமொழியுடைய அம்மா அடுத்தனுடைய மனைவி, அது நியாயமா? அதிகாரம் இருந்தால் அடுத்த மொழி தள்ளிட்டு போகலாமா? அவங்க விருப்பப்படி தானே சார். ஆமாம், விருப்பப்படி தான். நீங்கள் கூட உங்கள் வீட்டில் இருந்து யாராவது பக்கத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அது விருப்பப்படி தான். இதெல்லாம் நியாயப்படுத்துகிற உங்களை போல ஆட்கள் இருக்கிற காரணத்தினால தான் கருணாநிதி அடுத்த முன்னாடிலாம் தள்ளிட்டு போனார். சார் அவர் வந்து 5 வாட்டி முதல்வராக இருந்திருக்காரு. 5 வாட்டி முதல்வர் இருந்தாலே 500 பேர் தள்ளிட்டு போயிருக்காரு. எவ்வளோ வேற? 500. ஆமாம். எஸ் ராஜேந்திரன் முன்னாடி விஜயகுமார் என்ன ஆனா வரலாறு தெரியுமா? என்ன சார் ஆச்சு? என்ன ஆச்சு? அந்த அம்மாவை இவர் சேர்த்துக்கிட்டார், அவர் அங்கே விட்டுட்டு போயிட்டார். பல பட்டியல் இருக்கு. பெண்களுக்காக பல உழைச்சவர் இல்லை. ஆமாம், பல முறை உழைச்சிருக்கார். ஜெயலலிதாவே சொல்லுமே, பல முறை உழைச்சிருக்கார், பல குடும்பத்தை கடுமையாக உழைச்சிருக்கு சார். திட்டம் தீட்டி அவங்கள வந்து முன்னேற்றிருக்காங்க. ஆமாம், முன்னேற்றிருக்காரு. அப்போ முன்னேற்றினதெல்லாம் கனிமொழியெல்லாம் வந்தது. ஓகே சார், நம்ம அரசியல் சார்ந்து நம்ம நிறைய பேசணும் இன்னைக்கு. இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.